வீடு கூட்டு போக சொல்லி படம் பிடிச்சிருக்கே இருந்தாரு. ஆனா தாத்தாவும் பனி நின்ன உடனே கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. அதே மாதிரி பாட்டியும் ஹைடி வருவாளன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பாட்டியோட ஏக்கமும் ஹைடியோட ஏக்கமும் பனி நின்னாதான் முடியும். நீ வந்துட்டியா கிரானி? ஆமா பாட்டி, நான் தான் வந்திருக்கேன். ஹெய்டி எப்போ வருவா? எப்பயுமே அவங்களுக்கு அவன் நினைப்பு தான். அவ என்ன பார்க்க சீக்கிரம் வரேன்னு சொன்னா, ஆனா இன்னும் வரலையே. பனிக்காலம் முடிஞ்சா ஹைடி கண்டிப்பா இங்க வரதான் போறான். அது வரைக்கும் கவலைப்படாம இருங்க பாட்டி. அவ சீக்கிரம் வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பண்ணி எப்ப நிக்கோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அது சீக்கிரமா நிக்கவே மாட்டேங்குது. பனி ஸ்டாப் ஆகாம நம்மளால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது தாத்தா. பாட்டி வேற என்ன பாக்கணும்னு அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, தெரியுமா உனக்கு? நான் அவங்கள பார்க்க மறுபடியும் சீக்கிரம் வரேன்னு அவங்களுக்கு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருமா, என்கிட்ட கேட்கறத விட நீ பண்ணிக்கிட்டே போய் இந்த கேள்விக்கு பதில் கேள். பண்ணிக்கிட்ட பேசலாமா தாத்தா? நீங்க எப்பாவது பண்ணிக்கிட்ட பேசிருக்கீங்களா? ஆமாமா, தினைக்கும் கிடையாது, எப்போது சில சமயங்கள்ல. அப்புறம் ஆனா இது வரைக்கும் நான் கேட்ட எந்த கேள்விக்கும் அது பதில் சொன்னதே இல்ல. அப்பனா அது எனக்கும் எதுவும் பதில் சொல்லாதுல்ல தாத்தா? என்கிட்ட மட்டும் இல்லாம யார்கிட்டயும் அது சொல்லாது. நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். முயல் குட்டி அழகா இருக்கு. தாத்தா, நமக்காக மரத்து கீழே ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் பசிக்கும்னு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்னங்க சாப்பிடுங்க. ஹாய், அழகா சாப்பிடுது. வாங்க, நீங்களும் என்ன பாக்குறீங்க? நீங்களும் வந்து சாப்பிடுங்க. தாத்தா, பனி நின்னுடுச்சு தாத்தா. தாத்தா, கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, பனி கொட்டுறது நின்னுடுச்சு. தாத்தா, இப்ப நான் பாட்டிய பார்க்க போகல. நான் சீக்கிரமா போய் ரெடி ஆகணும். இல்லம்மா, இன்னும் பனி சரிவு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க தாத்தா? உனக்கு புரியலையாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா பனி புயல் வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். அதுக்குதான் சொல்றேன், புரிஞ்சுக்கூடா ஹைடி. பனி புயல் வர போகுதா? ஆமாமா, பனி அதிகமா பெஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு நின்னுச்சுன்னா அப்போ பனி புயல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? பனி புயல் நின்ன பிறகு சூரியன் வந்துச்சுன்னா கண்டிப்பா பனி புயல் வரும்ன்றது உறுதிடாக்கண்ணா. நீங்க அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் சூரியன் பிரகாசிக்குது தாத்தா. அப்புறம் எப்படி பனி புயல் வரும்னு சொல்றீங்க? சூரியன் வந்த உடனே அதிகமா வெப்பம் தரும். அந்த வெப்பத்துல பனி உருக ஆரம்பிச்சிடும். சரி தாத்தா. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பனி புயல் வர போகுது. அதனால நீங்களும் உங்க வீட்டுக்கு சீக்கிரம் திரும்பி போயிடுங்க. என்ன சத்தம் அது? நான் எதையும் துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. அது மான்குட்டி. நீ எங்கிட்ட வா. உனக்கு எவ்வளவு தவிர இருந்தா மாற துரத்துவ. ஜோசப், ஜோசப், போதும் விட்டுரு. அது பண்ணதப்ப நீயும் பண்ணாத. நீ நல்ல பையன் தானே, திரும்பி வந்துடு. சொல்றல, வா. என்ன மான்குட்டி, கவலைப்படுறியா? கவலைப்படாத, நீங்க சேஃபா இருக்க. இப்ப நீ வீட்டுக்கு போறியா? இங்கதான் இருக்கேன், சீக்கிரம் வா. இந்த மானை எப்படியாவது புடிச்சிடணும்.
ஏய் கொஞ்சம் ஓரமா நில்லு. அந்த மானை நாங்க தான் தோத்திக்கிட்டு வந்தோம். நவுருமா பாப்பா, கையில என்ன இருக்குன்னு தெரியுதுல்ல? முடியாது. நல்ல விதமா சொல்லும் போது ஒழுங்கா கேட்டுக்கோ, சரியா? அதை நாங்க உடனே சுட்டு கொண்டு போகணும். நவுரு. எதுக்காக? இத பாரு, உனக்கு வேணா காசு கொடுக்குறோம், வாங்கிட்டு இருந்து கிளம்பு. இவகிட்ட என்னையா பேச்சு? இவளை தள்ளி விட்டு ஷூட் பண்ணலாம். முடியாது. போய முடாடி. ஏய் ஒழுங்கு மரியாதையா இப்ப நாங்க சொல்றதை நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நாங்க சுட்டுருவோம். நீங்க கையில கொம்பு வச்சிருந்தா நான் வைத்திருவேன் நினைக்கிறீங்களா? ஐடி நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு குச்சி இல்ல, அதுதான் துப்பாக்கி. சப்பாத்தியா? ஆமா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு தொட்டு சாப்பிடு, தொட்டானா சத்துருவ. இப்ப ஒழுங்கா நகரியா இல்ல நாங்க ஷூட் பண்ணவா? இங்க வா ஐடி, வந்து என் பின்னாடி ஒளிஞ்சிக்கோ. நான் எந்த சப்பாத்தியும் பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் இந்த மான்குட்டிய பாத்துக்கணும். இவன் சொன்னா கேட்க மாட்டான். இப்ப நகரியா இல்லையா? என்னால முடியாது. ஐடி ப்ளீஸ். ஒழுங்கு மரியாதையா நகர்ந்து போயிடு, சொன்னா கேளு. இதுக்கு கொஞ்சம் திமிரு அதிகதான். இன்னொரு நாள் அது மாட்டாமையா போக போகுது, அன்னைக்கு வந்து பாத்துக்கலாம். ஆமாயா, நீ சொல்றதும் சரிதான். இப்ப இந்த சின்ன பொண்ணு கிட்ட தகராறு பண்ண வேண்டாம். வா போலாம். நான் இது வரைக்கும் ஏமாந்ததே கிடையாது. டேய் தம்பி, இனிமே என்ன ஏமாத்தாத. உன்னால எல்லாம் கெட்டது ஐடி. ஓகே, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நீ வீட்டுக்கு போ. நீ என்னோட வேலையை கெடுத்துட்ட ஐடி. இதனால என் வேலையெல்லாம் கெட்டு போச்சு. அவங்க எல்லாரும் வேட்டையாட தான் இங்க வந்தாங்க, தெரியுமா உனக்கு? அவங்கள நான் தான் கூட்டிட்டு வந்தேன். மான்குட்டி இருக்கிற இடத்த சொன்னா அவங்க எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பணத்துக்காக ஒரு மான்குட்டிய கொலை தொலைச்சிட்டியே, உனக்கு மனசாட்சியே இல்ல? நீ கரெக்டா தான் கேக்குற. ஆனா எனக்கு பணம் வேணுமே. பணத்துக்காக ஒரு மான்குட்டிய கூட கொல்லக்கூடாதா? கொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். எல்லாம் போச்சு. இத பாருங்க பெரியவரே, கொஞ்ச நேரம் நாங்க இங்க ஓய்வு எடுத்துக்கிறோம். என்ன சரியா? பனிக்காலத்துல குளிர் காயறது ரொம்ப சுகமா இருக்கு. ஆமா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாயிரு. நாம அந்த மான்குட்டியை விட்டுருக்கவே கூடாது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டோம். உள்ளவா பீட்டர்? இவங்க எல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? ஒண்ணுமே புரியல. முதல்ல 2 பேரும் வந்து சீக்கிரமா கையை கழுவிட்டு சாப்பிட வாங்க. வா ஐடி. ஓகே தாத்தா. ரொம்ப பசியா இருக்கு, சீக்கிரம் சாப்பிடணும். ஆஹா, பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் தர முடியுமா பெரியவரே? சும்மா ஒண்ணு தர வேண்டாம், நாங்க காசு தரோம். என்ன மன்னிச்சிருங்க, என் பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இவர் நல்லா பொய் சொல்றாரு, நிறைய வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட போய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. கிழவனுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான். சூடா இருக்குமா? பார்த்து பொறுமையா சாப்பிடு. தேங்க்யூ தாதா, சீக்கிரமா சாப்பிடு. பார்த்து பொறுமையா சாப்பிடு. ஒரு நிமிஷம் எழுந்திருக்கிறீங்களா? எனக்கு இந்த சேர் தேவைப்படுது. எடுத்துட்டு போ. இந்த ஆள் ரொம்ப காலமா மலையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தனால லூஸ் ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நாம இங்க இருந்து கிளம்பலாம் வா. வெளியே போய் வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வா போலாம். சரி தம்பி, நாங்க கிளம்புறோம். ஆமா, அந்த மாடு மறுபடியும் எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க போய் புடிச்சிட்டு வரணும். எங்க பாஸ் கேட்டாரு, வாயை திறந்து பேசுப்பா. ஓ, உங்க பாஸ் வேணும்னு கேட்டாரா? அது இங்க நிறைய இருக்கு. நாங்களே போய் பாக்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பனி சரிவு வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். அவங்க இப்ப என்ன சொன்னாங்க? வெளியில போக போறேன்னு சொன்னாங்களா? அவங்க இப்ப வெளியில போக கூடாது, ஏன்னா பனி புயல் வர போகுதுன்னு தாத்தா சொன்னாரு. நீங்க இப்ப வெளியில போனா மாட்டுவீங்க. சும்மா இருமா. அந்த குழந்தை சொல்றது உண்மைதான். இப்ப வெளியே போனா ஆபத்து. எனக்கே பனியா? பனியில எனக்கு துணி மாதிரி மேல சுத்திட்டு போயிட்டே இருப்பேன். நீ வேறடே. சரி பாஸ், கிளம்பலாம். எனக்கு தெரியும் பாஸ், சின்ன பசங்க எல்லாம் அதான் சரியா தெரியல. நீங்க வாங்க போலாம். நீ போகலையா? இல்ல, நான் போகல. இந்த பார், ஏற்கனவே எனக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சு. ஒழுங்கா வந்து மான் இருக்கிற இடத்த சொல்லு. உனக்கு பணம் வேணுமா வேணாமா? எனக்கு வேணும் தான், ஆனா என்னால இப்ப வர முடியாது. அப்ப இந்த காஞ்சி போன பிரெடியா தின்னு. உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வெளியில போகாதீங்கன்னு சொன்னா அவங்க கேட்கவே இல்ல. தாத்தா சொன்னது உண்மைதான். வெளியில பனி புயல் வர போகுது, போகாதீங்க. அதை எதிர்த்து யாராலையும் போராட முடியாது, திரும்பி வந்துடுங்க. அதெல்லாம் விடு. இங்க எங்கேயாவது தங்கத்துக்கு இடம் இருக்கா?
நல்ல வேலை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. பாஸ் அது அந்த பக்கம் தான் ஓடுது, சீக்கிரம் வாங்க. நான் இந்த பக்கமா போறேன், நீ அந்த பக்கம் வந்து பிடி சீக்கிரம். அந்த பக்கம் இல்லடா, இந்த பக்கம் வா. பாஸ் வந்துட்டு தான் இருக்க பாஸ், இருங்க. ஆ? இந்த பக்கம் தான் வந்துச்சு, அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? அது இல்லாம போனா பாஸ் திட்டு. ஏய். ஆ? அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மான் எப்போ மலை மேல போயிடுச்சு, மேல பாரு சீக்கிரம் போ. ஆ? ஆ. ஆனா பாஸ் மேல போகும்போது பனி சரி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நம்ம டாக் எதையோ பார்த்துச்சு. இவனை எல்லாம் வச்சு எப்படிதான் மேல வந்துடுது? நான் அப்பவே சொன்னேன் இல்ல பாஸ். முதல்ல நம்ம ஜிம்மியை கூப்பிடு, தேவையில்லாம பேசாத. அது இப்ப எங்க போச்சுன்னா எனக்கு என்ன தெரியும்? அடி என்னம்மா, எதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க? என்னவோ யோசிக்கிறேன். இந்த வயசுல அப்படி என்னதான் யோசிக்கிறியோ? பனி வேற அதிகமா பேஞ்சிட்டு இருக்குது. நீ தேவையில்லாம ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ண போற. நான் கூப்பிட கூப்பிட அவங்க திரும்பி வராம போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மத்தவங்கள பத்தி கவலைப்படுறத நிறுத்த ஐடி. அது எப்பவுமே நல்லதுக்கு இல்ல. கவலைப்படுறத நிறுத்த சொல்றியா? அவங்கள கூட்டிட்டு வந்ததே நீ தானே? ஆமா, நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்த ஐடி. ஆனா நீ சொல்றது அவங்க எதுவுமே கேட்கலையே, அப்புறம் நான் என்ன பண்றது? நான் கண்டிப்பா சொல்றேன், அவங்க நிச்சயமா அவஸ்தைப்பட போறாங்க. அவங்க திரும்பி வருவாங்களா தாத்தா? ஏய், நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமா? பாஸ் இது என்ன சைடா பண்ணியா? உனக்கு வர வர வாய் அதிகமாயிடுச்சு. போனதும் உன் சம்பளத்தை கட் பண்றேன், அப்பதான் உனக்கு வழி என்னன்னு புரியும். நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க ஐடி. ஆனா இது என்னோட டர்ன். நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அவங்களுக்கு நிச்சயமா ஒன்னும் ஆகியிருக்காது இல்ல பீட்டர்? ஐயோ, நீ மறுபடியும் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை அவங்க மலைக்கு கீழே போயிருந்தாங்கன்னா நிச்சயமா மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு அவங்க எங்கேயே பத்திரமா இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க அங்கேயே கூட பத்திரமா இருக்கலாம். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஐடி. நீ வீட்டுக்கு பத்திரமா போயிடுவியா? அத பத்தி கவலைப்படாத. பனிதான் எனக்கு கம்மியா இருக்கே. நான் கண்ண மூடிட்டு கூட எங்க வீட்டுக்கு போயிடுவேன். நீ கவலைப்படாத ஐடி. நான் ஒன்னும் கவலைப்படல, ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு. தாத்தா, நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒன்னும் ஆகியிருக்காதுன்னு சொல்றீங்களா? அவங்க திரும்பி வருவாங்களா தாத்தா? பீட்டர், கொஞ்ச நேரம் ஐடியா பத்திரமா பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். சரி தாத்தா, ஆனா தனியா நீங்க எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? பனி புயல் வேற வரும். நீ தினமும் அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறேன். ஓ, தேங்க்யூ தாத்தா. நான் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். ஜோசப், பின்னாடியே வா. நம்ம உடனே போய் அவங்களை கண்டுபிடிக்கணும். உங்களால
கண்டிப்பா அவரை பிடிக்க முடியும். பத்திரமா போயிட்டு வாங்க தாத்தா. யாராவது இருக்கீங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. பாவம், இதுங்க ரெண்டும் குளிரால வெளியில கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுங்க. அதனாலதான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் பால் கறக்க போறேன். பனிப்பொழிவு இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. இங்க உட்காந்து என்ன பண்றீங்க? எங்களால ஒண்ணுமே முடியல. சரி சரி, சீக்கிரம் எந்திரிச்சு வந்துருக்க, போகலாம். உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். ஓகே, நான் எல்லா வழியும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ தாத்தா வந்தாருன்னா அவரை வரவேற்க நம்ம ரெடியா இருக்கோம். ம், தாத்தா இன்னும் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்ல. அவருக்கு ஒன்னும் ஆகியிருக்காதுல்ல பீதா? அப்படிதான் நினைக்கிறேன். ம், அது ஜோசப் தானே? ஆமா, அப்படின்னா எல்லாரும் வந்துட்டாங்க. ஹே, அவங்க வந்துட்டாங்க. தாத்தா தாத்தாக்கு ஒண்ணாகலாம். ஏ தாத்தா, உங்களை திரும்பி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒன்னும் ஆகல தாத்தா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நீங்க வர ரொம்ப லேட் ஆனதுனால நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது தாத்தா. தாத்தா, நீங்க பண்ணதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு? எனக்கும் தான். ரொம்ப பயந்துட்டீங்களா? உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா கண்ணா. எங்க தாத்தாவால நடக்காதது எதுவுமே கிடையாது. நல்ல தாத்தா.
பனி பொழிவு நின்ற பிறகு ஹைடி உடனடியா பாட்டி வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால பீட்டரை கூட்டிட்டு கிளம்பினாங்க. ஈவினிங் எங்களை பார்க்க வந்துடுங்க தாத்தா. ஹைடி அவர் பத்திரமா அமுச்சு விட்டுட்டு தாத்தா வீட்டிலேயே இருந்தார். ஐயா ரொம்ப பசியா இருக்குது, கொஞ்சம் சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்களேன். எனக்கும் ரொம்ப பசிக்குது சார், கொஞ்சம் சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. உங்க 2 பேரையும் நான் உயிரை கொடுத்து காப்பாத்துனதுக்கு காரணமே என்னோட பேத்தி ஐடி சொன்னதுனாலதான். இல்லைன்னா உங்க பக்கமே வந்திருக்க மாட்டேன், இந்த தொல்லையும் இருந்திருக்காது. ஹைடி சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க 2 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவர் வீட்டையே வச்சு பனிக்காலம் முடிகிற வரைக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு அனுப்பலான்னு வச்சிருந்தாரு. ஹைடி பாட்டி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டார். ஹைடி எப்போ வருவாடு அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனா ஹைடியும் பீட்டரும் அதை பத்தி கவலையப்படாம பாட்டி வீட்டுக்கு போனாங்க. மிச்ச கதைய என்னால சொல்ல முடியாது, நாளைக்கு நீங்களே பாருங்க. பாட்டி நாங்க வந்துட்டோம். சரி கோவப்படாதீங்க, நாளைக்கு கதையை இன்னைக்கே சொல்றேன். ரைன் ரோஸ்னு ஒரு பூ இருக்கு, அது வளர்றதுக்கான மாசம் இப்பதான் வந்திருக்கு. அத ஒரு நாள் ஹைடி பார்த்தா அந்த பிரைம் ரோஸ் மேல ரொம்ப ஆசைப்பட்டா. அந்த பிரைம் ரோஸ் நிறைய எடுக்கணும்ன்ற ஆசையில அவ ஒரு இடத்துக்கு போனா. அந்த பிரைம் ரோஸ் எடுத்துக்கிட்டு பாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்து பாட்டியை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா. அதுக்காக அந்த பூவை பறிச்சு கொண்டு போய் பாட்டி கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினா. பாட்டியும் ரொம்ப சந்தோஷமானாங்க. இருந்தாலும் பனி சரிவு இன்னும் வரல, கண்டிப்பா ஒரு நாள் வரும்ன்றது எல்லாரோட நம்பிக்கை. விட்டா நீங்க முழு கதையை கேட்பீங்க, நான் கிளம்புறேன்.